பழைய தமிழ் புத்தகத்தில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அதில் முதல் பாடத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போதுமே செய்யுளில் 2 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு செய்யுள் திருக்கடுகம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் திருக்கடுகத்தில் 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. உரைநடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காந்தியடிகளுடைய கடிதம் கொடுத்துருக்காங்க. இது இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். காந்தியடிகள் கடிதம் அப்படின்னா காந்தியடிகள் அந்த பாடத்தில் கடிதம் எழுதியிருக்க மாட்டார். ஆனால் அவர் ஒரு இடத்துல பேசின அந்த மாநாட்டில் பேசினுடைய உரையை நமக்கு கடிதமாக கொடுத்துருப்பாங்க. கடித இலக்கியத்தில் காந்தியடிகள் பேரும் இருக்குது. அதனால் அவர் முக்கியமானவர். துணைப்பாடம் உரியது அப்படி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இலக்கணம் இடுகுறி பெயரும் காரண பெயரும் நம்ம ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேள்விகள் கேட்கக்கூடிய ஏரியா. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல திரிகடுகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய நூல் குறிப்பையும் ஆசிரியர் குறிப்பையும் வழக்கம் போல் பார்த்துடலாம். முதல்ல திருக்கடுகம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூலாக தான் இருக்கும். அதனால் திருக்கடுகமும் அதுக்குள்ளே இருக்குது. இது திருக்கடுகம் பற்றி நம்ம படிக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அறநூல். அதனால் என்ன பாவகைன்னு கேட்கலாம். அது என்ன பாவகை அப்படின்னா வெண்பா வகையை சார்ந்தது. மொத்தம் எத்தனை அப்படின்னா 100. ஸோ ரவுண்டாக 100. திருக்கடுகம் எத்தனை நாள்? 3 அப்படிங்கிறது திரிங்கிறது 3. அப்போ 3 படம் எத்தனை நாள் ஓடிச்சு? 100 நாள் ஓடிச்சு. வெண்பா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திருக்கடுகம்னா என்ன அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த 3ஐயும் கலந்து ஒரு மருந்தாக செஞ்சு மனிதர்களுடைய உடல் நோயை நீக்கலாம். அதே மாதிரி இந்த பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் 3 கருத்து இருக்கும். அந்த சுக்கு மாதிரி ஒரு கருத்து, மிளகு மாதிரி ஒரு கருத்து, திப்பிலி மாதிரி ஒரு கருத்து. அப்போ 3 கருத்து இருக்குது. இந்த 3 கருத்தும் கலந்து மக்களுடைய இது உடல் நோயை நீக்கிற மாதிரி இது மக்களுடைய மனநோயை நீக்குது. அதனால் இந்த பாடலை நம்ம திருக்கடுகம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். திருக்கடுகம் அப்படின்னு அந்த புலவர் வச்ச காரணம் அது ஒவ்வொன்றிலையும் 3 கருத்து இருக்குது. இந்த 3 கருத்துமே மக்களுடைய மனநோயை போக்கி ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அதுதான் இதோடைய நூல் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்கடுகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். இப்போ கடுகு எப்படி இருக்கும்? கடுகு சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்கும். கடுகு சேர்க்காமல் கடுகு வச்சு தாளிக்காமல் அந்த இது டேஸ்ட்டாக இருக்காது, நல்லாயிருக்கும். கடுகு நல்லாயிருக்கும். நல்லாதனார் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா நல்லாதனார் நெல்வேலியில் பிறக்கிறாரு. திருநெல்வேலி. நெல்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லா திருநெல்வேலியில் பிறக்கிறாரு. திருக்கடுகத்தை எழுதி மக்களை திருத்துறாரு. அப்போ திருத்துங்கிற ஊர், திருநெல்வேலியில் உள்ள திருத்துங்கிற ஊர். செரு அடு தோன் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் சொல்லுது. பாயிரம் அப்படிங்கிறது நன்னூல் என்ன சொல்லுச்சு அப்படின்னா பாயிரத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா பாயிரம் ஒரு 2 வகையாக இருக்கும். ஒன்று தற்பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இது பாயிரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலை பற்றிய வரலாறு, அந்த நூல் எப்படிப்பட்டது, அந்த நூல் எப்படி உருவாச்சுங்கிற விஷயத்த சொல்கிறது தான் பாயிரம். முன்னுரைன்னு எடுத்துக்கலாம். அந்த பாயிரத்தில் நல்லாதனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செரு அடு தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்கிறாங்க. செரு அப்படின்னா பகை அப்படிங்கிற பொருள். செருனர் பகைவர் அப்படின்னு படிச்சிருப்போம். அடு அப்படின்னா தமிழில் அழித்தல், கொல்லுதல் அப்படிங்கிற பொருள். தோல்னா வலிமையான தோலை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்போது பகையை அழித்த, பகைவரை கொன்ற, பகையை அழித்த ஒரு வலிமையான தோல்வுடைய நல்லாதன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு போர் வீரனாக இருந்திருக்கலாம். பகையளித்த ஒரு நல்லாதன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு போர் வீரராக தானே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்மளாக கருதப்படுகிறது. நம்மளாக அதை கெஸ் பண்ணுறோம். இனிமேல் பாடல் வரிகளை திருக்கடிகத்தோட பாடல் வரியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இம்மூன்றும் அப்படிங்கிறது வரும். திரினா என்னத்தின? திரினா 3. அந்த மூன்றும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே இம்மூன்றும் அப்படிங்கிற பாடல் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். எல்லா பாடல்லையுமே 3ஆவது வரியில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பாடல் வரிகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம திருக்கடுகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா பாடல்லையும் 3 கருத்து இருக்கும். இந்த இம்மூன்றும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறமா தான் அந்த 3 கருத்துக்கள் யாரை பற்றியது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். முதல்ல தூயவர் செயல்கள் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் இந்த கடைசியில் இருக்கும். தூயவும் என்பார் தொழில். தூயவும் அப்படிங்கிறது கட்டம் போட்டிருக்கேன். அதாவது இந்த மீனிங்லாம் தெரியாத மீனிங்கை கட்டம் போட்டிருப்பேன். மற்ற மீனிங்க்கு கோடு போட்டிருப்பேன். அதில் இப்போ பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது. அப்போ அது நமக்கு அந்த வார்த்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பால் பற்றி அப்படிங்கிற வார்த்தை ஒரு பக்க சார்பு. அப்போது அது நம்ம புதுசாக தான் படிக்கிறோம். வற்றி ஒரு இடத்துல வத்தி போச்சு அப்படின்னா சுருங்கி போச்சு, வத்தி போச்சு அப்படின்னா இல்லாமல் போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும்னு இல்லை, நமக்கு எளிதாகவே தெரியும். அப்படி தான் பொருள்லாம் படிக்கணும். ரொம்ப முக்கியமாக புதுசாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிச்சுக்கணும். சரி, இப்போ இந்த பாடல் வரைக்கும் வரலாம். தூயவர் செயல்கள் அப்படின்னா கடைசியாக இருக்கும். தூயவும் என்பார் தொழில். தூய்மை உடையவர்களுடைய தொழில், அதுதான் இந்த பாடலுடைய பொறுத்து. தூய்மை உடையவர்கள் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 கருத்து தான். முதல்ல தூயவர்கள் எப்படி இருப்பாங்க, தூய்மையானவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா முதல் செயல் என்ன அப்படின்னா உண்பொழுது நீராடி உண்டலும். உண்ணும் பொழுது நீராடி உண்டலும். நீராடி அப்படின்னா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். அதுதான் முதல் செயல்.
இது வந்து அவங்களுடைய உடல் தூய்மையை குறிக்குது. ரெண்டாவது என் பெறினும், என்ன பெற்றாலும், நீ வந்து கைமாறா என்ன பெற்றாலும், பெறினும் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், நம்ம வாங்குறது, ரிசீவ் பண்ணுறது. பால் பற்றி சொல்லா விடுதலும், பால் பற்றி ஒரு பக்க சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு பொருளை வாங்கி அவங்களுக்கு ஃபேவராக ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறது. அப்படின்னா நடுநிலைமையிலேருந்து நம்ம யாரோ ஒருத்தர் பக்கமாக சாஞ்சி அவங்களுக்கு ஃபேவராக ஒரு விஷயத்த சொல்கிறது. அப்படி சொல்லாமல் விடுதலும், அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா நடுப்பு நிலைமையில் நிற்கணும், ஒரு பக்கமாக சாஞ்சிடக்கூடாது. அப்படி வார்த்தையில் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அடுத்து மூணாவது தோல் வற்றி சாயினும், தோல் வத்தினா தோல் சுருங்கி சாவக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட சான்றாண்மை குன்றாமை. சான்றாண்மைனா நம்ம திருக்குறள் ஒரு அதிகாரமே பார்த்துருக்கோம். சான்றாண்மை அப்படின்னா நிறை ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும். அந்த கடைசி சாவக்கூடிய சூழல் வந்தால் கூட நம்ம வந்து அந்த ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 3 செயல்களும். இது மனம் சார்ந்த ஒரு தூய்மை. இது 3ம் தூய்மையுடையவர்களுடைய தொழில் அப்படின்னு நல்லாதனார் சொல்கிறார். அடுத்து இப்போ இதுதான் அந்த பொருள் படிக்கும்போது, இப்போ உண்ணும் பொழுது நமக்கு தெரியும். ஒரு பென்சிலை வச்சு அடிச்சிருங்க புக்கில் எழுதும்போது. பெறினும் பெற்றுக்கொள்ளுதல், அது நமக்கு தெரியும். பால் பற்றிங்கிறது ஒரு புதுசான ஒரு வார்த்தை, ஒரு பக்க சார்பு. அப்போ அதை படிச்சுக்கணும். நடுநிலைமையிலேருந்து மாறுறது, நடுநிலைமையே இல்லை, பால் பற்றினாலே ஒரு பக்கமாக சாஞ்சிறது அப்படின்னு பொருள். தோல் வற்றினா தோல் என்ன செய்யும், தோல் வத்தி போகுது அப்படின்னா தோல் சுருங்கி போகுதுன்னு அர்த்தம். அப்போ அது படிக்கணும் அவசியம் இல்லை. சாயினும் சாவுதல், செத்தது அப்படிங்கிறது அழிகிறதுன்னு பொருள், அதுவும் படிக்கணும். அது சான்றாண்மைங்கிறது ஒரு ஒழுக்கம் உடையவங்களாக இருக்கிறது, இது நமக்கு தெரியும், இருந்தாலும் இதை படிச்சுக்கணும். குன்றாமை, குன்றக்கூடாதுன்னு அர்த்தம், அப்போ குறையக்கூடாது, அதுவும் நமக்கு தெரிஞ்சதான். தூயவும் அப்படின்னா தூயனாலே தூய்மை தான், ஆனால் இது வந்து அளபடமேர் வந்திருக்கிறதுனால நம்ம அதையும் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். மற்றதை அடிச்சிட்டோம்னா நம்ம கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொருள். அடுத்து 2வது பாடல், அற உணர்வு உடையவர்களிடத்தில் இருக்கிறது என்ன, அதே தான். இம்மூன்றும் வந்துடும். கடைசி அந்த எதை பற்றி சொல்ல போகிறோமோ 3 கருத்து அது கடைசி வந்துடும். நன்றறியும் மாந்தருக்கு நன்றி அறியக்கூடிய மனிதர்களுக்கு உள்ளது என்ன, அதாவது நல்லது செய்யக்கூடிய மனிதர்கள், அற உணர்வு உள்ள மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன, யார் அவங்க, எப்படிப்பட்டவங்க, 3 கருத்துக்களில் சொல்லிடுறாங்க. முதல்ல யார், இல்லார்க்கு ஒன்று ஈயும்னா கொடுக்கும்னு அர்த்தம். ஒன்று இல்லாதவர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கக்கூடிய குணமுடையவர்கள். அப்போது ஒருத்தங்களுக்கு பொருள் கொடுக்குறாங்க. 2வது இவ்வுலகில் நில்லாமைனா நிலையாமை உள்ளும் நெறிப்பாடும், நெறினா வழின்னு அர்த்தம். அப்போது இந்த உலகம் வந்து நிலையானது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில் நிற்கிறவங்க, அப்போது நல்வழியில் நிற்கிறவங்க. இந்த உலகம் வந்து நிலையானது கிடையாது, அதனால் நம்ம நல்வழியிலே நிற்போம், இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு நம்ம அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. 3வது எவ்வுயிருக்கும் துன்புறுவு செய்யாத தூய்மை, அது எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, அப்போ பிற உயிர்களை துன்பப்படுத்தாத ஒரு குணம். இந்த 3 யாருடைய செயல்கள் அப்படின்னா நன்றறியும் மாந்தர்க்குல அப்படின்னு சொன்னாலும் சரி தான், இல்லை அற உணர்வு உள்ளவர்கள்ட்ட உள்ள குணம் அப்படின்னு நல்லாதனார் சொல்கிறார். இப்போ ஈயும்னா அழிக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். நில்லாமை அப்படின்னா நிலைக்காது, நிலையாமை. நெறினா வழி, தூய்மை, தூயத்தன்மை, இதெல்லாம் தெரியும். மாந்தர்னா மக்கள் தெரியும். அப்போ இதில் நெறிங்கிறத வழிங்கிறத படிச்சிட்டாலே பொருள் வந்து ஈஸியாகிடும். அடுத்து புதரில் விதைத்த விதை. இப்போது இந்த புதரில் இம்மூன்றும் வந்துடும். இங்கே கடைசி உள்ள வார்த்தை தான் யாரை பற்றி சொல்ல போடுறோம் அப்படின்னு. புதரில் விதைத்த விதை, தூற்றின் கண் தூவிய வித்துனா விதை, தூறுனா தூறுகடியில் அப்படின்னு சொல்லுவாங்க. புதர் அதை தான் தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. புதரில் போட்ட விதை என்ன ஆகும், அப்படிங்கிறத 3 புதரில் போட்ட விதையை கம்பேர் பண்ணுறாரு. முதல்ல யாரை அப்படின்னா முறை செய்யான் பெற்ற தலைமை. முதல்ல ஒரு தலைமையை பற்றி சொல்கிறாரு. அந்த தலைமையில் இருக்கவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா, முறைனா ஒரு அறநெறிமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த அறம் சார்ந்த நெறி சார்ந்த விஷயங்களை செய்யாதவன், அப்படி செய்யாதவன் பெற்ற தலைமை. அப்போது ஒரு தலைமையில் இருக்கவனுக்கு அவனுக்கு அறம்னா என்னன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கான் அவன். அடுத்து நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவம். நிறைங்கிறதும் ஒரு ஒழுக்கம், ஒரு பெரிய ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் நிறை. அப்போது நெஞ்சில் ஒழுக்கம் இல்லாதவன் கொண்ட தவம். 2வது தவம் செய்கிறவன் அவன்கிட்ட ஒழுக்கம் இல்லை. 3வது நிறை ஒழுக்கம், மேலான ஒழுக்கம். தேற்றாதான்னா பெறாதவன்,
பெற்ற வனப்புனா அழகு. அப்போ ஒழுக்கம் இல்லாதவன் பெறக்கூடிய அழகு. இது மூணும் எப்படி புதருக்குள்ளே கொண்டு விதை போட்டால் அது வளராதோ அதேமாதிரி இதுவும் பயன் இல்லை. புதருக்குள்ள விதையை வந்து புதருக்குள்ளே தூக்கி போடுறது எப்படி வளராதோ அதே மாதிரி இவன் தலைமை பதவியை பெற்றிருந்தாலும் தவம் பெற்றிருந்தாலும் தவம் செய்வனாக இருந்தாலும் அழகுடையவனாக இருந்தாலும் அவங்க ஒழுக்கம் கெட்டவங்களாகவோ அறநெறி இல்லாதவங்களாக இருந்தாலோ அது புதரில் போட்ட விதைக்கு சமமானவர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பொருள் பால் பற்றி சொல்லா விடுதலும். இதில் பால் பற்றி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் சார்பு. சொல்லா விடுதலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் பற்றி சொல்லா விடுதலும்னா ஒரு பக்க சார்பு இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு மட்டும் பொருள் கேட்டாங்க. பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கமாக சார்பு பற்றி அப்படின்னு பொருள். ஒரு பக்கமாக சாஞ்சு நிற்கிறது. நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும். இதில் வழிங்கிற பொருள் தரக்கூடிய சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நில்லாமை அப்படின்னா நிலையாமை அப்படின்னு பொருள். ஸோ அது கிடையாது. அடுத்து உள்னா உள்ளம் இல்லை உள்ளே அப்படிங்கிற பொருளில் வரும். இங்கே நெறிங்கிறது வழிங்கிற பொருளில் வரும். அப்போ இதுதான் சரியான விடை. வனப்புனா அழகு. அடுத்ததாக ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஒருவேளை ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா உயர்தனி செம்மொழி இல்லை தனிமொழி செம்மொழி இப்படின்னு வந்துச்சுன்னா அது பரிதிமாற் கலைஞர். இங்கே உயர்மொழின்னு வந்திருக்கு, இங்கே தனிமொழின்னு வந்திருக்கு, அடுத்து செம்மொழின்னு வந்திருக்கு. இதை கலந்து உயர்தனி செம்மொழின்னு அவர் சொல்கிறார். அந்த வரியை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் உயர்தனி செம்மொழிங்கிறது பரிதிமாற் கலைஞர் தான் சொல்லியிருப்பார். உயர்தனி செம்மொழின்னு ஒரு கட்டுரையே எழுதியிருக்கிறாரு. 10th ஒரு பாடமும் இருக்கும், பழைய 10th. இப்போ முதல் வரியை பார்த்துட்டோம் அப்படின்னா நாட்டில் உள்ள இப்போ எல்லா மொழிக்கும் தலைமையான தகுதி மேன்மையான மொழி உடையது வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு உயர்தனி செம்மொழிக்கு ஒரு இலக்கணம் கொடுக்குறாரு. இந்த இலக்கண அடிப்படையை ஆராயும் இடத்து தமிழ் மொழி வந்து அப்போ எல்லா மொழிக்கும் தலைமைனா தமிழ் மொழி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதுக்கெல்லாம் தலைமை. தமிழ் மொழியிலேருந்து அதெல்லாம் உருவாச்சு. அப்போ எல்லா மொழிக்கும் தலைமையான பன்மை இருக்குல்ல. ஸோ அதனால் அது உயர்மொழி நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தனிமொழிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா தான் வழங்கக்கூடிய நாட்டில் மற்ற மொழிகளுடைய உதவி இல்லாமல் தனியாக அந்த மொழிக்கு வந்து வேறு எந்த மொழியோட உதவியும் தேவையில்லை, எந்த மொழியோட வேர்ச்சொற்களோ எந்த ஒரு இலக்கணமும் தேவையில்லை, அது தனியாகவே இருக்கும். அதுதான் தனிமொழி. தனியாக இயங்கக்கூடிய பண்புடையது தனிமொழி. மூன்றாவது திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய மொழி தூய்மொழி தான் செம்மொழிங்கிறாங்க. திருந்திய பண்புங்கிறதுனா காலத்துக்கு ஏற்ப அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய மொழியை தான் செம்மொழின்னு சொல்கிறாங்க. இந்த மூணுமே தமிழுக்கு இருக்கிறதுனால தமிழை உயர்தனி செம்மொழின்னு சொல்கிறோன்ட்டு நம்ம பரிதிமாற் கலைஞர் சொல்லியிருக்கோம். அடுத்தது காந்தியடிகள் கடிதம் 2/10 அவருடைய பிறந்தநாள் அன்று, அக்டோபர் தானே, 2/10/1917 17 குஜராத்தில் புரோச் நகரில் கல்வி மாநாடு நடக்கும். அதில் அவர் பேசின விஷயத்தை நமக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், பயிற்று மொழியை வந்து தாய்மொழியாக இருக்கணும், தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது முதல்ல என்ன அப்படின்னா இந்த பாடலில் பெரும்பாலும் இந்த வரியை சொன்னது யாருன்னு கேட்கலாம். பயிற்சி மொழி பற்றி நிறைவான தெளிவான முடிவுக்கு வருவதுதான் கல்வி கற்பித்தலில் நம்ம முதல்ல செய்யக்கூடிய செயல். முதல்ல படிக்கணும்னு முடிவெடுத்தோடனே எந்த மொழியில் படிக்கணும், நம்மளுடைய பயிற்சி மொழியாக எது இருக்கணும், நம்மளோட மீடியமாக எது இருக்கணும், எந்த மொழி என்ன விஷயத்தினாலும் கற்றுக்கலாம், அறிவியல் கற்றுக்கலாம், இல்லை கணிதம் கற்றுக்கலாம். ஆனால் எந்த மொழியில் நம்ம கற்றுக்குறோம் அதுதான் மிக முக்கியமான முதல் செயல். அந்த முதல் செயல் அப்போ பயிற்சி மொழியை பற்றி நம்ம ஒரு பிளான் பண்ணுறது தான் முதல் செயல் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து தாய்மொழி மூலம் படிக்கணும், நிறைய பேர் வந்து இங்கே ஆங்கிலம் மூலம் படிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். அப்போது அவர் வந்து இப்படி 2 விஷயமாக சொல்கிறாங்க. பயிற்சி மொழி வேணும். அப்போது முதல்ல நம்ம படிக்க ஆரம்பிக்கும்போது அதோட பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம என்ன மொழியில் படிக்க போகிறோம், என்ன பயிற்சி மொழியில் படிக்க போகிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ 2 விதமான கருத்து நிலவுது, நம்ம அதில் நன்மை தீமையை பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு அவர் சில விஷயங்களை சொல்கிறார். ஒவ்வொருத்தரை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறார், நல்ல அறிஞர்களை எடுத்துக்காட்டாக சொல்கிறார். முதல்ல யாரை பற்றி சொல்கிறாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து ரொம்ப சிறப்பான இலக்கியவாதி. அவருடைய இலக்கியத்துக்கு நோபல் வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட அவருடைய இலக்கிய நடையோட உயர்வு காரணம் ஆங்கிலம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த அறிவு தான் காரணமா? இல்லை, அந்த அறிவு மட்டும் காரணம் கிடையாது, அவருக்கு இருந்த தாய்மொழி பற்று தான் அது காரணம் அப்படின்னு முதல்ல தாய்மொழிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாரு? தாகூரை சொல்கிறார். ரெண்டாவது முன்சிராம்னு ஒருத்தரை சொல்கிறார். இந்த முன்சிராம் பேசும்போது குழந்தை, ஆண்கள், பெண்கள்னு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு காரணம் அவருடைய தாய்மொழி தான். அப்போ தாய்மொழி சிறப்பாக பேசக்கூடிய ஒரு 2வது ஆளை சொல்கிறார். அடுத்து 3வதாக ஒரு வளர்ந்த ஆளை சொல்கிறாரு, மதன் மோகன் மாளவியா. அவருடைய ஆங்கில பேச்சு எப்படி இருக்குமா, வெள்ளி மாதிரி இருக்குமா, குறைச்சி சொல்லலை. அவர் ஆங்கிலம் வந்து ஒரு வெள்ளி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால்
அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆனால் ஒரு தாய்மொழி தங்கத்தை மாதிரி ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆங்கிலம் அவர் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவருடைய ஆங்கிலம் வந்து வெள்ளி மாதிரி இருந்தாலும் தாய்மொழி தான் அவருக்கு வந்து தங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் மோகன் மாளவியாவை பற்றி சொல்கிறார். அப்போது ஒருத்தர் முன்னேறனா கண்டிப்பாக தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம், ஆங்கில அறிவுங்கிறது இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதைத்தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சில பேர் தங்களுடைய மொழியை பற்றி ரொம்ப இழிவாக பேசுவாங்க. தமிழ் படிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அந்த மொழி படிக்கணும், இந்த மொழி படித்தா தான் இந்தியா ஃபுல்லாக போகலாம், இந்த மொழி படித்தா தான் போகலாம்பாங்க. முதல்ல தாய்மொழிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். தன்னுடைய மொழியை குறை சொல்கிறவனை காந்தியடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேலை தெரியாத தொழிலாளி, வேலை தெரியாதவன் தான் என்ன செய்வான்னா, என்னுடைய தொழில் இப்போ ஒருத்தனுக்கு சிஸ்டம் ஒர்க்கு தெரில அப்படின்னா, சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படிமா. அதே மாதிரி ஒவ்வொருத்தனும் அந்த வேலை செய்ய தெரியாதவன் தான் என்ன சொல்லுவான், அந்த செய்யக்கூடிய பொருட்கள் மீது குறை சொல்லுவான். தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானான் அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. வேலை தெரியாதவன் ஆட தெரியாதவன் தெருக்கோணல் நானம்லா, அந்த கதை தான். அதைத்தான் அதே மாதிரி ஒரு சிமிலராக இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவி மீது சீற்றம், தன்னோட கருவி மேலே கோவப்பட்டானான் வேலை தெரியாதவன். அதே மாதிரி மொழியை குறை சொல்லிட்டு திரியிறாங்க, அவங்களுக்கு அந்த மொழியோட அருமை தெரியலை அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. அடுத்து 3 பேரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இப்போ 4வது 5வது 2 பேரை பற்றி சொல்கிறாரு. யார்? ஜெகதீஷ் சந்திர போஸ், பிசி ராய். இவங்க சாதனையை பார்த்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அவங்க தாய்மொழி கல்வியில் தானே படித்தாங்க. அதே மாதிரி நமக்கும் அதை மாதிரி தாய்மொழியில் கல்வி கற்பதுனால நம்மளை மாதிரி நிறையா ஜெகதீஷ் சந்திர போஸும் பிசி ராயும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. பள்ளிக்கூடம் வந்து அவன் வீட்டில் இருக்கிறதுக்கும் பள்ளிக்கும் பெரும்பாலும் ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு தொடர்பு இருக்கும். அப்போ பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் தொடர்பு இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் நம்ம எப்படி வாழ்வோம், ஒரு எந்த மாதிரியான மொழி பேசுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தாய்மொழியில் தான் வீட்டில் உரையாடுவோம். அதே பள்ளியில் வந்து பண்ணும்போது அவனுக்கு ஒரு 2க்குமே ஒரு இது வரும். இப்போ இங்கே தமிழில் பேசிவிட்டு அங்கே போய் ஆங்கிலம் மட்டுமே பேசணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. அதனால் வீடு மாதிரி அவனுக்கு அந்த என்விரான்மெண்ட் இருந்தால் கற்றுக்கொள்வதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாய்மொழி தான் கற்பிக்கக்கூடிய மொழியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். 1917 ப்ரோச் அதில் நடக்கு. ப்ரோச் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் உள்ள 2வது கல்வி மாநாடு. அதில் காந்தியடிகள் நிகழ்த்திய ஒரே தான் பாடமாக கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா குஜராத், இடம் கேட்டாங்கன்னா ப்ரோச். 2வது கல்வி மாநாடு. 2வது கல்வி மாநாடு நடைபெற்றது ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2/10/1917. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். தாகூருக்கு இலக்கிய நடை காரணம் தாய்மொழி தான். மதன் மோகன் மாளவியா பேச்சுக்கு ஓமை என்ன சொன்னார்னா, ஆங்கிலம் வந்து வெள்ளி மாதிரி இருக்கும், தமிழ் அவருடைய தாய்மொழி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தங்கம் மாதிரி ஒளி வீசும் அப்படின்னு சொல்கிறார். சாதனையாளர்கள் அப்படின்னு பிசி ராயும் ஜெகதீஷ் சந்திர போஸையும் சொல்கிறார். அடுத்ததாக உரியது அப்படின்னு ஒரு துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க. அந்த துணைப்பாடத்தோட கான்செப்ட் இவ்வளோ தான். என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய பணம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்த பணம் தான் அவங்களுக்கு உரியது. அவங்களுடைய உண்மையான பணம் அப்படின்னு எனக்கு சொந்தமான பணம்னு சொல்லலாம். அடுத்து என் கருத்தை ஏற்று நடக்கிறவன் தான் என்னுடைய பையன் அப்படிங்கிற விஷயம். கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய நேரம் தான் என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த கான்செப்ட் தான் அந்த கதையோட கான்செப்ட். நம்ம படிக்கணும்னு தேவையில்லை. நூல் ஆசிரியர் தலைப்பில் சிந்தனை செல்வம் அப்படிங்கிறது திருமுருக கிருபானந்த வாரியார் அவருடைய நூல் தான் சிந்தனை செல்வம் அப்படிங்கிற. அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, ஏன்மை, வேண்மைன்னு பல்வகை சிறப்பு அனைத்தையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னவர் யார்? தேவநேய பாவாணர். மைதேவ பாவாணையர் அப்படின்னு படிச்சுக்கலாம். தேவநேய பாவாணர் அப்படின்னாலே மை ஞாபகம் வரணும். எல்லா மையையும் சொல்லியிருக்கிறாரு. எத்தனை சொல்லியிருக்கிறாரு? 16. இந்த 16 செம்மொழிக்கான தகுதியாக அவர் வந்து 16 விஷயத்தை தேவநேய பாவாணர் சொல்லியிருப்பார். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 விஷயத்த சொல்லியிருக்கிறார். இந்த மை வந்துச்சுன்னா தேவநேய பாவாணர். அதே மாதிரி பாவாணர் வந்து செம்மொழிக்கு தகுதியாக எத்தனை கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். 16. அதே மாதிரி 9th ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த செம்மொழிக்கான தகுதி வந்து 16ன்னு சொன்னது பாவாணர். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து 11ன்னு சொல்லியிருப்பார்.
அவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி, இடுகுறினா என்ன ஒரு காரணமும் இல்லாமல் சும்மான்னு வச்சுக்கிடுவோமே, காரணமே இல்லாமல் சும்மா வச்ச பேர் தான் இடுகுறி பெயர். காரணமாக வச்ச பேர் தான் காரண பெயர். இதில் சும்மா வச்சதில் பொதுவான பெயர்கள் இருக்கும், 2 பிரிவாக இருக்கும், சிறப்பு பெயராக இருக்கும். அதேமாரி காரணத்துலேயும் பொது காரண பெயர், சிறப்பு காரண பெயர் அப்படின்னு இருக்கும். இவ்வளோதான் பாடமே. முதல்ல பார்ப்போம். எந்த ஒரு காரணமே இல்லாமல் சும்மா குறியீடாக சும்மா வச்ச பேர் தான் என்னது குறியீடாக வச்சது, குறியீட பெயர். ஒரு பொருளை குறிக்கிறதுக்காக நம்மளே புதுசாக வைப்போம்ல, அந்த பேர் தான் இடுகுறி பெயர். வியலா பெயர்களும் இடுகுறி பெயர் தான். ஒரு பொருளுடைய பேருக்கு என்ன காரணம்னு நம்ம தெரிய முடியலைனாலும் அது இடுகுறி பெயர் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மண், நாய், கோழி, இதுக்கெலாம் பொருள் இருக்கா? இல்லை. அதுக்கு அந்த பொருள் பேர் இப்படி தான் முன்னோர்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அதே ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து காரண பேர்னு பார்த்தோம்னா நாற்காலி, 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி. அப்போ இப்படி காரணம் கருதி இட்ட பேர்களை நம்ம காரண பேர் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா காரண பேர் தான் தமிழில் மிகுதியாக இருக்கும். இடுகுறி பேர்கள் தமிழில் குறைவு. பிற மொழிகளில் தான் இடுகுறி பேர் அதிகமாக இருக்குது. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தமிழில் இடுகுறி பேர்கள் குறைவுங்கிறது தமிழோட சிறப்பு. அடுத்து பறவை, பறக்கிறதுனால அது வந்து காரண பெயர். வளையல் வளைஞ்சிருக்கும், செங்கல் செம்மையாக இருக்கும், செங்கலரில் இருக்கனால செங்கல் அப்படின்னு சொல்கிறோம். முக்காலி 3 கால்கள் இருக்கும், கரும்பலகை கருப்பாக இருக்கும் அந்த பலகை, அதனால் கரும்பலகைன்னு சொல்கிறோம். இப்போ இடுகுறி பேர் மலை, காடு, மாடு, இதுக்கெல்லாம் எதுக்கு பேர், அதோட அர்த்தம் என்னன்னே தெரியாது, அதனால் அது இடுகுறி பெயர்னு சொல்கிறோம். அடுத்து நான் சொன்னேன் அது பிரிவு, பொது பெயர். இப்போ மலைங்கிறது பொதுவாக ஒரு மலை குறிக்கும், ஆனால் அதை மேற்கு தொடர்ச்சி மலைன்னு தனிப்பட்டு சொன்னால் தான் அது மலை. பொதுவாக மலைன்னா நிறையா மலை இருக்குது, நிறையா மலையில் நிறையா வகைகள் இருக்குது, அது பொதுவாக சொல்கிறோம். அதே மாதிரி காடு அப்படிங்கிறது ஒரு பொதுவாக காட்டை குறிக்கும், பொது பெயர். அது தனியாக இந்த காடு அப்படின்னா அது இங்கே இருக்கக்கூடிய காடாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காடாக இருக்கலாம், அமேசானில் இருக்கக்கூடிய காடுகளாக இருக்கலாம். அப்படி காடுனா அதை பொதுவாக தான் சொல்கிறோம். அதுதான் அதில் இடுகுறி பொது பெயர் தான் காடு, மலை அப்படிங்கிறதெல்லாம். அது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா இப்போ காடுன்னு பொதுவாக சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு மரம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். மரம்ங்கிறது எந்த மரம்னே தெரியாது, ஆனால் அது மாமரம் அப்படின்னா அதான் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். மாங்கிறதுக்கும் பொருள், ஒரு மரத்துக்கு வைக்கும்போது அது மா, பலா, வாழை, தென்னை, இது எல்லாத்துக்குமே பொதுவாக மரம் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். அதே இது தென்னை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா குறிப்பிட்டு தென்னை மரத்தை மட்டும் குறிக்கும். மரம் அப்படின்னா பொதுவாக எல்லாத்தையும் மரம் தான் சொல்கிறோம், ஆனால் தென்னை அப்படின்னா தான் அது என்னது இடுகுறி சிறப்பு பெயர். தென்னைங்கிறதுக்கு என்ன காரணம் கிடையாது, அதனால் அது இடுகுறி. அதுலேயும் குறிப்பாக யாரை குறிக்குது, சிறப்பாக தென்னையை மட்டும் குறிக்குது, அதனால் அது இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ பறவைங்கிறது பொதுவாக பறக்கக்கூடிய எல்லா பறவையும் பறவைன்னு தான் சொல்கிறோம், அதனால் அது காரண பொது பெயர். அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா மரங்கொத்தி. இப்போ மரங்கொத்தி அப்படின்னா அது வந்து மரத்தை கொத்தக்கூடிய ஒரு பறவை, அப்போ குறிப்பிட்டு அதை சொல்கிறோம், அப்போ காரண சிறப்பு பெயர். அதேமாதிரி வளையலையும் கேட்கலாம். வளைஞ்சிருக்க எல்லாமே வளையலாக இருந்தால் கூட வளையல்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், கையில் போடக்கூடிய வளையல், அதனால் அது காரண சிறப்பு பெயர். அதை குறிப்பாக அதை தான் குறிக்குது, காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம், காரண சிறப்பு பெயர். இப்போ இதில் காரண பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பறவை, முக்காலி, அறியக்கூடிய வாள், வளையல், இது எல்லாமே வந்து காரண பெயர்கள். பெட்டிங்கிறது என்ன காரணமும் இருக்க மாதிரி தெரில, இடுகுறி பெயர் தான். சித்திரை மாதத்தில் பிறந்ததுனால சித்திரையான் அப்படின்னு பெரும்பாலும் அந்த காலத்தில் பேர் வச்சுருக்காங்க. அடுத்து காரண பொது பெயர். காரண பொது பெயர் என்ன, பொது பெயர். காரண பொது பெயர் மண்ணுங்கிறது வந்து இடுகுறி பெயர். வளையல் அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர் தான், இங்கே கொடுத்துருக்காங்க. கையில் அலையும் வளையலை குறிப்பதனால காரண சிறப்பு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் சரியாக இல்லை. இடுகுறி பொது அப்படிங்கிறது காடு. இடுகுறி சிறப்பு அப்படின்னா குறிப்பிட்டு ஒரே ஒரு மரத்தை குறிக்குது, பனை மரம். அடுத்து காரணமாக பொதுனா பறவை, பறக்கிறதுனால. ஆனால் இப்போ எல்லா பறவையும் குறிச்சுன்னா பொதுவாக குறிக்கும், பொது பெயர். காரண சிறப்பு பெயர் மரத்தை கொத்தக்கூடிய ஒரு பறவை மட்டும் குறிக்கிறதுனால அது காரண சிறப்பு பெயர். அடுத்து மலையை பற்றி வள்ளுவர் வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரமே படைச்சிருக்காரு. நீரின்றி அமையாது உலகநீன் அப்படின்னு சொன்னவரும் வள்ளுவர் தான். அடுத்து மாமலை போற்றுதும் மலையை சிறப்பித்தவர் யார் அப்படின்னா சிலப்பதிகாரம் தந்த இளங்கோடிகள். மலையை நிறையா இதை போற்றுவார், மலையை போற்றுவார், சூரியனை போற்றுவார். ஆனால் முதல்ல எதை சொல்கிறார் அப்படின்னா மலையை போற்றி தான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய
அந்த சிலப்பதிகாரத்தை தொடங்குறார். ஒரு இது சிறப்பான ஒரு விஷயங்கள். அடுத்ததாக வலுவை திருத்துறது. அரசர் பலர் வந்தனர் அப்படிங்கிறது தான் சரியானது. வந்தார்கள் அப்படிங்கிற பொருளில் வராது. பலர் நம்ம மென்ஷன் பண்ணுறனா வந்தனர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து மயில்கள் ஆடியது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆடியதுன்னா மயில் ஆடியதுன்னு தான் சொல்லணும். மயில்கள் ஆடின அப்படின்னு சொல்லணும். ஆடியன. அடுத்து கனிமொழி பாடம் படித்தாய். படித்தாய் அப்படி வராது, படித்தாள் அப்படிங்கிறது தான் சரியானது. ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றாள். ஔவையாரை வந்து நம்ம ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன செய்யணும், சென்றார் அப்படின்னு சொல்லணும். வயலில் மாடுகள் மேய்ந்தது. ஒரு மாடு மேய்ந்ததுன்னா சரி, மாடுகள்னு கொடுத்துருக்காங்க, அப்போ மேய்ந்தன அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து பட்டினத்தடிகள் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பட்டினத்தடிகள் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். அவரை பார்க்கக்கூடிய வந்த அரசர் வந்து பார்த்துட்டு நிறைய செல்வங்கள் இருக்கும். பட்டினத்தடிகள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவர் எல்லாத்தையும் விட்டு துறவியாக போயிடுவார். அப்போ அரசன் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன பயனடைஞ்சிருக்கீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கேனால அப்படின்ட்டு. அப்போ பட்டினத்தடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீர் நிற்க நான் இருக்க இந்த சிறப்பு ஒன்று போதாதா, நான் உட்காந்துட்ருக்கேன், அரசனாகிய நீர் வந்து என் முன்னாடி நின்றுட்டுருக்க, அந்த ஒரு சிறப்பு போதாதா இவ்வளோ விஷயத்தையும் நான் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நல்லாதனார் இயற்றிய நூல் வந்து திருக்கடுகம். நல்லாதனார் எந்த மாவட்டம்? திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படிங்கிற ஊர். ரவீந்திரநாத் இலக்கிய நடைக்கு காரணம் என்னென்னா வடமொழி அறிவு, ஆங்கில அறிவு, தாய்மொழி அறிவு அப்படிங்கிறதான் சரியானது. தங்கத்தை போன்று ஒளி வீசக்கூடிய பேச்சு யாரோடது? மதன்மோகன் மாளவியாவுடையது. காந்தியடிகள் முன்சிராமை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எல்லாரும் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள்லாம் விரும்பி கேட்குறாங்கன்னு சொல்கிறாரு. தங்கத்தை போல் ஒளி வீசக்கூடியதுன்னு சொன்னால் மதன்மோகன் மாளவியா. அவருடைய ஆங்கில பேச்சை தான் வெள்ளி மாதிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். பெரியோரோட தர்ம கணக்கில் இது வந்து அந்த கதையில் உள்ளது, படிக்கணும் அவசியம் இல்லை. காரணம் கருதி இடம்பெறக்கூடிய பெயர்கள் காரண பெயர்கள். நம் முன்னோர் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பேர் வந்து இடு குறி பெயர். நாற்காலி அப்படிங்கிறது காரண பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 4 கால்களை உடையது தான். மரம் அப்படிங்கிறது என்ன? இடுகுறி பெயர். குயில் அப்படிங்கிறதும் இடுகுறி பெயர் தான். ஸோ இதோட இந்த பாடம் முடிந்தது. நன்றி.